ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னா எப்படி அது நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கிற ப்ராப்ளம ரிஃப்ளெக்ட் பண்றது நம்ம ஸ்கின் தான். அந்த ஸ்கின்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நெறைய குழப்பங்கள், நெறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. அத தீர்த்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டுடியோல தோல் நிபுணர் டாக்டர் ஷாம்லா அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் டாக்டர். ஹலோ யோகப்பிரியா. எப்படி மேம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? குட். மேம் இப்ப பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் ஸ்கின் அலர்ஜி தான். நம்ம பாடியில வந்து ஸ்கின் வந்து என்ன மாதிரியான ரோல் மேம் பண்ணுது? ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஃபிசிக்கலாகவும் தெர்மல் இன்ஜுரிஸ்ல இருந்தும் கெமிக்கல் இன்ஜுரிஸ்ல இருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணியது. ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஃபிசிக்கல், கெமிக்கல், அப்புறம் தெர்மல் இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட் வந்து தெர்மோ ரெகுலேஷன். நம்ம டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறது நம்ம ஸ்கின்னு தான். தேர்ட் வந்து வைட்டமின் டி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த் வந்து இட் இஸ் அ சென்சரி ஆர்கன். அதாவது நம்ம தொடுறது, ஹீட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸ்கின்னு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இம்யூன் ஆர்கன் கூட. ஏதாவது ஒரு தொற்று ஏதாவது நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. கழுத்து பகுதிகள்லையும் அக்கல் பகுதிகள்லையும் தொடை பகுதிகள்லையும் வர்றது. இது வந்து மெயினாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு டார்க் பேச்சஸ் வருதுன்னா நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா, இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கா, இல்லைனா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கான்றதை இவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும். நம்ம உடம்புல வந்து ஸ்கின்னை பராமரிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படி மேம் பண்ணுறது? லைக் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கா? அது எப்படி வந்து நம்ம பராமரிக்கணும்? ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்று கிளென்சிங். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து மாய்ஸ்சரைசர். ஈவன் ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரோ இல்லை வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஈவன் வின்டர்லேயும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கனாலும் ரெகுலராக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்தந்த ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட்டை நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். மேம் இப்போ நீங்கள் வந்து ஸ்கின் டைப் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அந்த ஸ்கின் டைப் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி ஆக்னேன்னு சொன்னீங்க. ஆக்னேனா என்ன மேம்? ஸ்கின் டைப்பை கண்டுபிடிக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவோம். இதே ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்லுவோம். ஒன்லி டி ஜோன்ஸ், ஃபோர்ஹெட், நோஸ் ஏரியா, சின்ன ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குது, மீதி இடம்லாம் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா அதை காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்கின்னுமே ஆக்னே ப்ரோனாக இருக்கலாம். ஆக்னேன்றது பிம்பிள்ஸ்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்லாம் வந்துட்டு கூகுள் சஜஸ்ட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஃப் தானா? அப்படி நம்ம யூஸ் பண்ணலாமா? அது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. எப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உங்கள் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தான் ஆல்வேஸ் சேஃப். மேம் இப்போ நீங்கள் வந்து ஸ்கின் டைப் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அந்த ஸ்கின் டைப் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி ஆக்னேன்னு சொன்னீங்க. ஆக்னேனா என்ன மேம்? ஸ்கின் டைப்பை கண்டுபிடிக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவோம். இதே ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்லுவோம். ஒன்லி டி ஜோன்ஸ், ஃபோர்ஹெட், நோஸ் ஏரியா, சின்ன ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குது, மீதி இடம்லாம் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா அதை காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்கின்னுமே ஆக்னே ப்ரோனாக இருக்கலாம். ஆக்னேன்றது பிம்பிள்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்லாம் வந்துட்டு கூகுள் சஜஸ்ட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சேஃப் தானா? அப்படி நம்ம யூஸ் பண்ணலாமா? அது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. எப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உங்கள் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தான் ஆல்வேஸ் சேஃப். அப்போ டெர்மட்டாலஜிஸ்ட்டில் கன்சல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா மேம்? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இல்லை, எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை எதுவுமே பண்ணுறதே இல்லை. நானே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் ஸ்கின் க்ளோ டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு இப்போது தற்சமயத்துக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ஒயிட்னிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அதோட பின் விளைவுகள் என்ன மேம்? ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்? ஸோ இன்ஸ்டன்ட் அப்படின்றதே வந்து ஸ்கின்ல கிடையாது, சரிங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தருது, இன்ஸ்டண்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ப்ராப்பராக என்ன இன்க்ரீடியண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ளோக்காக, ஒயிட் ஆகணுன்றதுக்காக ஸ்டெராய்ட் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸோடு வராங்க. ஸோ ஆல்வேஸ்
உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருந்ததுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முகப்பரு வந்து ஃபேஸில் வருது. அதுவும் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நிறைய முகப்பரு வந்து ஃபேஸில் வருது. ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம்? என்ன ரீசன்? முகப்பரு வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுக்கிறதுனாலையும் ஆக்னே அக்ரவேட் ஆகலாம். சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே ஆக்னே வர்றதுக்கு ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஹெவியான போர் கிளாகிங் மேக்கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஆக்னே வருது. மெயின் ரீசன் முகப்பரு வரதுக்கான ரீசனுமே வந்து ப்ராப்பர் ஃபுட்டு அண்ட் வந்து ஸ்லீப் ப்ராப்பராக இல்லைனாலும் வரும் தான். ஸோ அதே மாதிரி இப்போ பாடியில் இருக்கிற அந்த ஹேர் ரிமூவல் வந்துட்டு இப்போ பயங்கரமாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து க்ரீம்லாம் போட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தானா? சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? இது வந்து யூஸ் பண்ணலாமா? லைக் ஹேர் ரிமூவ் பண்ணலாமா? கண்டிப்பாக வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். பிகாஸ் அதில் வந்து இரிட்டன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம தோலில் படும்போது உங்களுக்கு ரெட்னஸ் வர்றது, அதனால் எரிச்சல் வர்ற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதில் இருக்க கெமிக்கல் சில பேருக்கு அலர்ஜி காஸ் பண்ணி தடிப்பாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த இடத்துல கருப்பாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை நம்ம போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடியே உள்ளே வந்து நோக்கி வளர்ற மாதிரி ஆகிடும். இதை நம்ம இன்க்ரோன் ஹேர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூசிங் ஹேர் ரிமூவல் க்ரீம். இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர் ஹேர் ரிமூவல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட். அப்போ லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. லைக் இந்த ஹெர்பல் க்ரீம்ஸ்லாம் இருக்குமே மேம், அந்த மாதிரி நம்ம பவுடர்ஸ்லாம் நிறைய ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாமா? அது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆர்கானிக் கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல் அப்படின்னு பேர் இருக்கிறதுனால அதெல்லாம் சேஃப்னு கிடையாது. நிறைய பேர் வந்து இரிட்டேஷனோடையும் சைடு எஃபெக்ட்ஸோடையும் வர்றதை நாங்கள் இங்கே பார்க்குறோம். என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? நான்லாம் வந்து இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் போட்டு ஹேர் ரிமூவ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ லேசர் ரிமூவல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவலாக போடுற ட்ரெஸ்ஸில் கூடமே நமக்கு வந்து இந்த அலர்ஜிஸ்லாம் வருது. ஸோ எந்த மாதிரியான கிளாத் வந்து நம்ம வேர் பண்ணணும்? எது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? ட்ரெஸ் போடுறதுனால வர அலர்ஜியை நம்ம டெக்ஸ்டைல் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு ரெட்னஸ் வரலாம். அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் டைஸ், அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற ரெசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலர்ஜி காஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் காட்டன், லினன், அது இல்லைனா சில்க் பேஸ்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேம் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இந்த வேக்சிங் த்ரெட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெத்தட் சேஃப் தானா? அது பண்ணலாமா? வேக்சிங்கும் சேஃப் கிடையாது. அந்த வேக்ஸ் வந்து ஹீட்டாக நம்ம பாடியில் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு பர்ன்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம், அது இன்ஃபெக்ட் ஆகி நிறைய பேருக்கு ஃபாலிகுலைட்டிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணுறது தான். லேசர் ரிமூவல் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் லைக் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். என்னதான் மேம் தீர்வு? இவ்வளோ எண்ணெய் தேய்ச்சாலும் சரி எங்களுக்கு ஹேர் ஃபால் கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால்ன்றது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மெயினாக ஹேர் ஃபாலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி வரைக்கும் கொட்டுறது நார்மல் தான். அதை நம்ம ஹேர் ஃபால்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஹேர் ஃபாலுக்கு என்ன காரணங்கள்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். மோஸ்ட் காமன் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அதாவது பரம்பரையாக வர்ற பால்னஸ்ன்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சத்து குறைபாடு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், ஒரு ஃபீவரோ இல்ல சர்ஜரியோ அண்டர்கோ பண்ணிட்டு இல்ல வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் ஒரு பவுட் ஆஃப் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து நம்ம டீலோஜன் எஃப்ளூவம்னு சொல்றோம். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம், குழந்தை பிறந்ததுக்கு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுட் ஆஃப் ஹேர் ஃபால் ஆகலாம். ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், டீனியான்னு சொல்லுவோம், ஸ்கேல்ப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. டைட்டான ஹேர் ஸ்டைல் போடுறதுனால உங்களுக்கு ட்ராக்ஷனல் அலோபேஷியான்னு சொல்லுவோம், அந்த இழுக்கிற இடத்துல உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு நிறைய காசஸ் இருக்கு. என்னன்றத காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே மேம், இப்போ வந்து ஃபுட் இன்டேக் அதுவுமே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கா மேம்? லைக் நம்ம ப்ராப்பராக ஃபுட் எடுக்கல, இல்லை ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர லேட்டாக தூங்குறது, லைக் ப்ராப்பர் ஃபுட் எடுக்காம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலுமே ஹேர் ஃபால் வந்து ஆகுதா? லைக் வாட்டர் ப்ராப்பர் ஹேர் வாஷ் வந்து வீக்லி இந்த மாதிரி ட்வைஸ் எடுக்கணும், குளிக்கணும், இல்லை டெய்லி குளிக்கிறாங்க இப்போலாம் ஹேருக்கு, அதுவும் ஓகே தானா? லைக் அதனாலேயும் ஹேர் ஃபால் ஆகுதா இல்லை வந்து எல்லாமே உள்ளே இருக்கிற ப்ராசஸ்னால தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகலாம்? ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து
வந்து ஜெனட்டிக். சரிங்களா? ஹேர் ஃபாலோட காசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று மெயின் வந்து நியூட்ரிஷனல், புரோட்டீன் டிஃபிஷியன்சிஸ் இருக்கு, அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கு, காப்பர் டிஃபிஷியன்சி இருக்கு, ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கு, இல்லைன்னா பயோட்டின் டிஃபிஷியன்சிஸ் இருக்குனாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8 hours ஆஃப் நைட் ஸ்லீப் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேம் வயசானாதான் நமக்கு வந்து முடியெல்லாம் நரைச்சு போகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து சீக்கிரமே வந்து முடியெல்லாம் நரைச்சிருது. அதுக்கான ரீசன் தான் என்ன மேம்? இந்த மாதிரி சீக்கிரமா கிரே ஹேர் வர்றத நம்ம ஏர்லி கெனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர். ஏஷியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிரே ஹேர் வந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம இளநரைன்னு சொல்றோம். இதோட காஸ் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக், அதாவது பரம்பரையா அவங்களுக்கு அந்த ஏர்லி கெனைட்டிஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் ஏர்லியரா வந்து உங்களுக்கு இளநரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு இளநரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸசிவா யூவி எக்ஸ்போஷர், யூவி ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருந்தாலும் இது ஒரு காஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யங்கர் ஏஜ்லயே வந்து நரைமுடி வர்றத நம்ம ஏர்லி கெனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர். ஏஷியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு நரைமுடி வருதுன்னா அதை தான் ஏர்லி கெனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக், பரம்பரையா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு யூவி ரேடியேஷன், இல்ல சில கண்டிஷன் ஹைப்போதைராய்டிசம், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் கூட இந்த மாதிரி ஏர்லி கெனைட்டிஸா நம்மளுக்கு வரலாம். முடிதான் நரைக்குதுன்னு பார்த்தா பொடுகு அதுக்கு மேல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் சொல்றாங்க. சின்ன வெங்காயம் போடுறது, இந்த கற்றாழை, வெந்தயம், அதெல்லாம் போட்டா உண்மையாவே கியூர் ஆகுமா? இல்ல அதுவும் வந்து நம்ம ஹேர் வந்து இன்னும் டேமேஜ் தான் ஆக்குமா? கண்டிப்பா டேமேஜ் தான் ஆக்கும். டேண்ட்ரஃப்ன்றது நம்ம ஸ்கேல்ப்ல வந்து எக்ஸசிவா ஆயில் ப்ரொடக்ஷன் இருந்து அதுக்கு மேல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரது தான் டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க ஹோம் ரெமிடிஸ் பண்றது பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அதுக்கேத்த மாதிரியான மெடிகேட்டட் ஷாம்பூஸ் இல்ல லோஷன்ஸ் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஓவர் கெமிக்கல் போடுறதுனால ஹேருக்கு எந்த டேமேஜும் ஆகாது மேம்? இப்போ நீங்க சொன்னீங்க டேண்ட்ரஃப்க்கு வந்து நம்ம ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும்ல மேம். ஸோ அது வந்து இன்னும் நம்ம ஹேரை வந்து டேமேஜ் ஆக்காதா? டேமேஜ் ஆக்காது. இது எல்லாமே மெடிகேட்டட் ஆல்ரெடி ரிசர்ச்டு ப்ராடக்ட்ஸ் தான். இதனால நம்ம வந்து யூஸ் பண்றது நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இதுவும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிஸ்கிரைப்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முடி நரைச்சிருச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புடுங்கிடுறாங்க, அல்லது சிசர் வச்சு கட் பண்ணிடுறாங்க. அது கரெக்டா மேம்? அது வந்து அப்படி பண்ணலாமா? இளநரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரை ப்ளக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஹேர் ப்ளக் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது எதுக்காக சொல்கிறோன்னா, அது ப்ளக் பண்ணால் அதிகமாகலாம் ஆகாது. நீங்கள் முடியை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணும் போது அந்த இடத்துல அந்த ஃபாலிக்கல் வந்து உங்களுக்கு ஸ்கார் ஆகிடலாம். அதனால அந்த இடத்துல திருப்பி இன்னொரு ஹேர் க்ரோத் ஆகாமல் போகலாம். அதனால ப்ளக் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களுக்கு 1-2 முடி இருந்ததுன்னா க்ளோஸாக சிசர் வச்சு ட்ரிம் பண்ணலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எந்த ப்ராப்ளமும் வராதான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முடி நரைச்சிருச்சுன்னா நிறைய இந்த மேஜிக் ஆயில் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போட்டால் வந்து பிளாக் ஆக்கிரும் முடி அப்படிலாம் சொல்கிறாங்க. வந்து ஒரு தடவை நரைச்சிருச்சுன்னா லைக் அவ்வளோதானா மேம்? லைக் திருப்பி நமக்கு வந்து அந்த பிளாக் ஹேர்லாம் வராதா? அதுதான் இப்போ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா நம்மளால ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை ரிவர்ட் பண்ண முடியாது. இதே வந்து நான் சொன்ன வேற காரணங்கள் இருந்ததுன்னா த்ரூ ப்ராப்பர் இவாலுவேஷன் எதனாலன்னு காரணம் கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா உங்களுக்கு கிரே ஹேர் ரிவர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் வந்துட்டு ஹேர் நரைச்சிருச்சுன்னா டைலாம் போட்டு அதெல்லாம் க்யூர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க மேம், நல்லா இருக்கிற முடியே வந்து நான் வந்து ஹேர் கலரிங்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு ஹேரை வந்து இன்னும் வந்து டேமேஜ் ஆகுமா? லைக் ஹேர் டை வந்து கண்டிப்பாக வந்து ஹேரை டேமேஜ் பண்ணும். ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் வரும். அதனால் வந்து ரெட்னஸ், பர்னிங் சென்சேஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய நாள் ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ஃபேஸில் வந்து கருப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹேர் கலர் இப்போ வர்ற கலர்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் போஸ்ட் நீங்கள் ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹேர் ப்ளீச் பண்ணிட்டு இந்த ஹேர் கலர் பண்ணுறது அப்படிலாம் வந்து ஹேர் ப்ளீச் பண்ணிட்டு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே மேம், நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ளீச் பண்ணாமல் ஹேரை வந்து நான் கலர் பண்ணுறேன் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் வந்து ஹேரில் யூஸே பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் ஷியாக்காலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. ஒருத்தவங்களும் ஒன்று சொல்கிறாங்க மேம். டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் ஹேரில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தான் மேம் ப்ரொசீஜர்? எப்படி தான் மேம் ஹேரை வந்து வாஷ் பண்ணணும்? ஹேருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ஹேர் டைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதும் pH பேலன்ஸ்டாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேர் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாம்புவை நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். தண்ணியில் கலந்துலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கின்னோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை ரொம்ப அழகாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் யோகப்பிரியா சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன் வித் பென்ஸ் 360.